Hi friends, welcome to Dava Cook and Health Tips. இன்னைக்கு பேக்கரி டேஸ்ட்டில் சாஃப்டான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை அப்படியே அந்த பவுலில் போட்டுக்கிடுவோம். நீங்கள் சலிச்சு எடுத்துக்கிறங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கணும். நம்மளுக்கு இந்த அளவு இருக்கணும். இப்படி எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரவும் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இது மாதிரி பூந்தி கரண்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அந்த மாவை அப்படியே எடுத்து மேலே ஊற்றிடுவோம். ஊற்றி அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா பூந்தி வந்துடும். இது மாதிரி ஈஸியாகவே நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். பூந்தி கரண்டி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஃபுல்லுமே நம்ம போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம லட்டுக்குங்கிறதுனால மொறுன்னு தேவையில்லை, கொஞ்சம் அரைப்பதமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஃபுல்லுமே இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்ததை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். ஃபுல்லுமே போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இது மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்து அதே பவுலில் போட்டுக்கிடுவோம். இதை அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ பாகு ரெடி பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது நம்மளுக்கு கம்பி பதம் வரணும். அதனால் நீங்கள் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கிறங்க. அப்போ தான் சீக்கிரமே உங்களுக்கு கம்பி பதம் வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ சீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி பதம் வரணும். இது வந்தால் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூந்தி, அது எல்லாத்தையும் இந்த பாகில் போட்டுக்கிடுவோம். ஃபுல்லையுமே கொட்டிக்கிடுவோம். கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி நல்லா பூந்தியில் ஃபுல்லுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம். எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த முந்திரி நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அப்படியே போட்டுருவோம். நம்ம பொரிச்சு வச்சுருக்கதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிருவோம். இது மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க நம்மளுக்கு நல்லாவே வரும். நல்லா அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அப்படியே எடுத்து பவுலில் வச்சுருவோம். வச்சுட்டு இதுலேயே நம்ம எல்லாமே நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். பேக்கரியில் வாங்கின டேஸ்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக காசு கொடுத்து பேக்கரியில் வாங்கவே மாட்டீங்க. எப்போவுமே உங்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் வீட்டில் நீங்களே பண்ணிக்கிடுவீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது 1 மந்த் வேணாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இது மாதிரி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.